ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதாவது ஃபின் நிஃப்டியை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு அனலைசஸ்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியுடைய சார்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபின் நிஃப்டியுடைய சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் வந்து என்னுடைய அனலைசஸ் படி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் டச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட்டை எடுத்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. ஆனால் இப்படி மூவ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல். அதாவது இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிற இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ இங்கே வந்து டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கே டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஆனால் மேலே வந்த மார்க்கெட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கணும். இந்த பாக்ஸில் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஏன்னா அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பொசிஷனும் வந்து கட் ஆகிருக்கு. அதாவது வந்து இது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ் லாஸ்ட்டாக ஒரு 2 days வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருந்தது. அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் எவ்வளோ ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னா லாஸ்ட்டாக பாட்டம்லேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ப்ரைஸுக்கு மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம அனலைஸ் படி ஃபின் நிஃப்டி வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஜோன், அதாவது இந்த சப்ளை ஜோனுக்குள்ளே வந்த உடனேயே 2 செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. 2 நாளுமே. நேற்றும் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி செல்லிங் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் திரும்ப எகெயின் வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல வந்து சாலிடாக இந்த இடத்த டச் பண்ண உடனே செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த லைன் வந்து இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு லைன் வரைஞ்சிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனு ப்ளஸ் வந்து இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஜோன். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இப்போது இந்த செல்லிங் ப்ரெஷரை நான் கிராஸ் பண்ணிடும்னு நான் நினச்சேன். ஆனால் நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிருந்துச்சு, கீழே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எகெயின் வந்து பையர்ஸ் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு, அதாவது ஃபுல்லாக மேட்ச் பண்ணி க்ளோஸ் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு டிமாண்ட் சிம்டம்ஸ் வந்து கொடுத்தது. எகெயின் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதை ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை, இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அண்டு ஃபேர் வேல்யூ கேப் ஜோனை ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா எகெயின் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே திருப்பியும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து இந்த சார்ட்டில் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது சப்போர்ட் லைனில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட்டாக டிமாண்ட் க்ரியேட் ஆனது இந்த ஜோனு. ஸோ இந்த 20,700 அப்படிங்கிறது இருக்கும், ஒரு இம்பார்ட்டண்ட்டு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபின் நிஃப்டிங்கிறது வந்து நிஃப்டியுடைய வெயிட்டேஜில் அதிகமான, நிஃப்டியுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் ஃபினான்ஷியல் ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்போ ஃபின் நிஃப்டியுடைய இம்பேக்ட் வந்து நிஃப்டியில் ஃபின் நிஃப்டி விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய இம்பேக்ட் வந்து மற்ற ஸ்டாக்ஸ் ஏறதுனால பெருசாக வந்து அதை தாங்கி பிடிக்க முடியாது. ஏன்னா ஃபின் நிஃப்டி வந்து அதோடைய வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி நிஃப்டியில். ஸோ ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி ஜாஸ்தி. பேங்க் நிஃப்டிங்கிறது வந்து பேங்க்கை மட்டும் குறிக்குது. ஃபின் நிஃப்டிங்கிறது ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே குறிக்குது. அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபேவரபிள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ சுச்சுவேஷன். அதாவது வந்து நம்ம எப்படி ட்ரேடை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஜோனை வந்து ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல இருந்து, அதாவது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 1.2% அரௌண்டு வருது. ஓகேங்களா?
ஸோ நமக்கு வந்து டார்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வைக்கலாம். ஸோ 2.7% வருது. ஸோ நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு உண்டான ஆப்ஷன், அதாவது செல்லிங் பண்ணால், ஷார்ட்டிங் பண்ணால். ஆனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜோன் இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது ப்ரைஸ். நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதை கிராஸ் பண்ணிடுச்சு, இந்த கிராஸ் பண்ண ஜோனை வந்து சஸ்டெயின் ஆயிரும்னு நான் பார்த்தேன். ஆனால் இதுக்குள்ளே திரும்ப திரும்ப செல் ஆகுது. ஸோ திரும்ப திரும்ப செல் ஆகும்போது நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஜோனை வந்து நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் எகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா விழுகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டு இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன் ஒன்றும் பெருசாக சாதகமாக இல்லை, மார்க்கெட்டுடைய புல்லிஷ் பாயிண்ட்டுக்கு சாதகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து எந்தளவுக்கு ஹையாக மார்க்கெட் வருதோ அந்தளவுக்கு ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் ப்ராபபிலிட்டி தான் மேட்ரு. ஸோ அதனால் இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.